தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை கடற்படை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ள இலங்கையின் புதிய அரசு செய்துள்ள முடிவு தமிழக நாட்டு மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரியும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வரும் நிலையில் படகுகளை இலங்கை கடற்படை தங்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துள்ளது மீனவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டம் கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை நடவடிக்கைக்கு தயாராகும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றும் 200 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்றும் இதற்காக தீவிர களப்பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கட்சிப் பணிகள், சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் சட்டப்பேரவை நடவடிக்கைக்கு தயாராகும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நியாய விலைக்கடைகளில் அரிசி கடத்தலை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி முறையாக வழங்கப்படாமல் திருப்பிவிடப்படுவதாகவும் இதன் காரணமாக அரசுக்கு 1900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவரங்கள் சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு என்ற பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மக்களுக்கு சென்றடைய வேண்டிய தானியங்கள் முறையாக கொடுக்க தவறிய மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். வாழ்க்கையில் பலவீனமான அத்தியாயத்தில் நடைபெறுவதாக தனது விவாகரத்து குறித்து இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வை தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நிகழ்வாக கருதுவதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனது விவாகரத்து குறித்து A.R. ரஹ்மான் வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை CBIக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் கொடுத்து 70 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் குற்றச்சாட்டில் தொடர்புடையவர்களை கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த வழக்கு CBIக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் அது தொடர்பாக பாமக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் T. கிருஷ்ணகுமார், P. பாலாஜி ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வு அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் தொடர்பான விசாரணை CBIக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அம்மாநில ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன், துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்களித்தனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு ஊழியர்களும் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றும்படி அறிவுறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமடைந்து தரக்குறையீட்டு எண் 400க்கும் மேல் சென்று அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. காற்று மாசுபடுவதை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் 5 நாட்களில் 3 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. முதல் நாளில் இருந்தே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் கூடுதல் போலீஸ் படைகள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த 18 மணி நேர தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து 50,000 பேர் தரிசனம் செய்துள்ளனர். இதுவரை 5 நாட்களில் ஆன்லைன் முன்பதிவு மற்றும் உடனடி பதிவு மூலம் 3 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் போர்டு தெரிவித்துள்ளது. காட்டுப்பாதை வழியாக 28,300 பேர் சபரிமலையில் தரிசனம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுப்பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கு வன விலங்குகளால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடும் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.